பல்லவ தளபதி பரஞ்சோதி. அத்தியாயம் 6. தனது அரசவையில் போருக்கு பிறகான நாட்டின் நிலைமை பற்றி விவாதித்து கொண்டிருந்த மாமல்லன் நரசிம்மரின் பேச்சினை உற்று கவனித்து கொண்டிருந்தான் இலங்கையின் இளவரசன் மானவர்மன். ஒவ்வொரு விஷயத்திலும் நரசிம்மரின் கூர்மையான அறிவும் தெளிவான திட்டங்களும் விரிவான செயல்முறையும் கண்டு அதிசயித்தான். ஒரு சிறு பிரச்சினை கூட நாட்டின் தலையெழுத்தையே மாற்றிவிடும் வல்லமை படைத்தது என்பதை கவனத்தில் கொண்டே எல்லா விஷயங்களையும் கையாளுகிறார் நரசிம்மர் என்பது புரிந்தபோது, இதுபோல சற்று கவனமாக இல்லாத பெரும் குறைதான் இன்று அட்டதத்தனிடம் நாடிழந்து தன்னை அலைக்கழிக்க வைக்கிறது என்பதும் புரிந்தது அவனுக்கு. எப்படியும் தனது நண்பராகிய நரசிம்மர் அதனை மீட்க துணை நிற்பார் என்ற நம்பிக்கை அவனுள் உற்சாகத்தினை விதைத்தது. அப்படி மீட்கப்பட்ட பின்பு முடிசூடுவது கண்டிப்பாக மாமல்லரின் கையால் தான் என தனக்குள் மானவர்மன் உறுதி எடுத்துக்கொண்ட அதே வேளையில், அரசே, தூதுவன் ஒருவன் வந்துள்ளான் தங்களை காண இலங்கையிலிருந்து என உள் நுழைந்த வீரன் ஒருவன் கூற, மொத்த அவையும் திரும்பி பார்த்தது அவனை. நரசிம்மரும் தனது பார்வையை அவனிடத்தே திருப்பினார். வரச் சொல்லுங்கள் என உத்தரவிட்டார். உள்ளே வந்த தூதுவன் பல்லவ அரசனை வணங்கினான். அவையோரை வணங்கினான். அவனது பார்வை மானவர்மன் மீதும் பட்டது. சட்டென தன்னை சுதாரித்து கொண்டு அவனையும் வணங்கினான். அவனுக்கான ஆசனம் அளிக்கப்பட்டது. அமர்ந்து கொண்டான். தன் கையில் இருந்த ஓலையை அமைச்சரிடம் நீட்டினான். என்ன இது ஓலை? நரசிம்மம் கர்ஜித்தது. எம் இலங்கை மன்னர் தங்களுக்காக அனுப்பியுள்ள ஓலை அரசே என்றான் தூதுவன். அதில் உள்ள விஷயங்கள் உனக்கு அறிவிக்கப்பட்டனவா? அறிவேன் அரசே. அதில் உள்ள விஷயங்களை தங்களிடம் விளக்கி கூறவே தூதுவனாக அனுப்பப்பட்டுள்ளேன். பிறகு எதற்கு ஓலை? தூதுவனை நம்பாமல் எழுதி ஓலை கொடுத்து அனுப்புவதே ஒரு தவறான செயல் என்பது உமது மன்னருக்கு தெரியாதா? இது என்னை நம்பாமல் அல்ல அரசே. நாளை வார்த்தை தவறிவிட்டார் எமது மன்னர் என நான் கூறாதது எதையாவது அவையில் எவராவது கூறிவிடக்கூடாதல்லவா? அதற்காக என்றான் தூதுவன் பணிவோடு. அருமை. உமது மன்னன் சிறந்தவனா என்பது தெரியாது. ஆனால் தூதாக வந்த நீ சிறந்தவன். என் அருகே மானவர்மனை கண்டும் அவனையும் வணங்கி உனது மதிப்பை கூட்டினாய். கூடவே உன் மன்னனையும் விட்டு கொடுக்காது பதிலளிக்கிறாய். தூதுக்கு நல்லதோர் இலக்கணம் நீ. நல்லது. இந்த ஓலையில் எழுதியிருப்பதை விட உன் வார்த்தைகளில் உண்மை இருக்கும் என நான் நம்புகிறேன். வந்த விஷயத்தை கூறு என்றார் நரசிம்மர். அரசே, முதற்கட்டமாக சாளுக்கியத்தின் மீதான தங்களின் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் எம் மன்னர். அதற்காக நன்றி உரைத்தேன் என நீயும் உமது அரசரிடம் கூறிவிடு. அடுத்து பல்லவமும் இலங்கையும் எதிரி நாடுகள் அல்ல இதுவரை என்பதால் நட்புக்கரம் நீட்டியுள்ளார். இரு தேசமும் இணைந்து செயல்படின் இன்னும் பல வெற்றிகளை குவிக்க முடியும் என நம்புகிறார். சரி, பிறகு? நம் இரு தேசமும் நட்போடு பயணித்தால் இலங்கையினுள்ளும் அதனை தாண்டியுள்ள நாடுகளிலும் கடல் வாணிபம் செழிக்க பல்லவ வணிக கலன்களை எந்தவித நிபந்தனையும் இன்றி அனுமதிப்பதாக கூறியுள்ளார் என்றான் தூதுவன். நரசிம்மரின் பார்வை அமைச்சரின் பக்கம் திரும்பியது. அமைச்சரே, மல்லையிலிருந்து நமது கலன்கள் இலங்கை தாண்டி செல்வதே இல்லையா என்று கேட்டார். மிக குறைவான கலன்களே செல்கின்றன. அதுவும் இலங்கையின் கடல் எல்லை தொடாமல் பயணிக்க வெகு தூரம் சுற்றித்தான் செல்கின்றன என்றார் அமைச்சர். ஓ, இலங்கை அனுமதித்தால் நமது வணிகர்களின் பயணமும் எளிதாகும், வியாபாரமும் பெருகும். அங்கிருந்தும் அவசியமான பொருட்கள் நம்மை வந்தடையும் விரைவில், இல்லையா வணிகர் தலைவரே என கேட்டார் நரசிம்மர். ஆம் மன்னா, வணிகம் இதனால் இரட்டிப்பாகும். போர் முடித்த இந்த நிலையில் நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பெரும் துணையாக அமையும் என்றார் வணிகர் தலைவர் எழுந்து நின்று. ஆம் அரசே, அதனால்தான் எமது மன்னரும் நட்பினை நாடுகிறார் உங்களோடு. தனியொரு மனிதரின் பொருட்டு இரு நாடுகளுக்கு இடையே தேவையற்ற பகை வளர்க்கப்படுவதை விரும்பவில்லை எமது மன்னர் என்றான் தூதுவன். சமயம் பார்த்து தனது கருத்தினை திணிக்கும் அவனது சமயோஜித புத்தியினை தனக்குள்ளேயே ரசித்து கொண்டார் மாமல்லர். நல்லது, யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது. இருக்கட்டும், வேறு ஏதாவது தகவல்? ஏனோ அருகில் இருந்த மானவர்மரின் முகம் வாடியது. யோசிக்க வேண்டிய விஷயம் என நரசிம்மர் கூறியது அவனுக்கு வேதனையை அளித்தது. இருக்கிறது அரசே. நட்போடு நல்லுறவு பூண்டால் பெண் கொடுத்து உறவு முறை கொண்டாடவும் இலங்கை தயாராக உள்ளதாக தெரிவித்தார். பல்லவ தேசத்தோடு மன உறவு கொள்வது பெருமைக்குரிய ஒன்று எனவும் குறிப்பிட்டார் எம் மன்னர் என்றான் தூதுவன் உற்சாகமாக. ஆகா, பிரமாதம். வணிகத்தை அனுமதிப்பதன் மூலம் பொன்னும் பொருளும் தருகிறேன் என்கிறார். மன உறவுகள் மூலம் பெண்ணும் தருகிறேன் என்கிறார் மன்னர்.
அத்தனைக்கும் தகுதி வாய்ந்ததா எமது நட்பு என்று கேட்டார் நரசிம்மர். நிச்சயமாக அரசே, தென் திசையின் மாமன்னர் நீங்கள். தங்களுடனான நட்பு என்பது சாதாரண விஷயம் அல்லவே. அதே சமயம் நட்புக்கரம் நீட்டும் எமது மன்னரும் தங்களுக்கு நிகரான வலிமை படைத்தவரே. அதனாலேயே தங்களின் பெருமையை உணர்ந்து எது கொடுத்தேனும் நட்பு கொள்ள துடிக்கிறார். கற்றாரே கற்றாரே காமுறுவர் அல்லவா என்றான் தூதுவன். நீ சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது வீரனே. என் நட்புக்காக எதையும் கொடுக்க சித்தமாக இருக்கும் உமது மன்னரின் புரிதல் வியக்க வைக்கிறது என்னை. இது பற்றி ஆழமாக யோசித்தே முடிவெடுக்க வேண்டும் போல தெரிகிறது. இருக்கட்டும் என நரசிம்மவர்மர் கூற மனம் நொந்து போனான் மானவர்மன். கவலை ரேகைகள் முகத்தில் தாண்டவமாட ஆரம்பித்தன. நல்லது மன்னா, நான் சென்று எம் மன்னரிடம் என்ன பதில் கூற வேண்டும் என்பதையும் தங்களின் திருவாயாலேயே கூறிவிட்டால் விடை பெறுவேன் என்றான் தூதுவன். நட்புக்கரம் நீட்டிய உமது மன்னருக்கு எனது வாழ்த்துக்களை கூறிவிடுங்கள். பொன் பொருள் பெண் என எதை கேட்பினும் அதை கொடுத்து எனது நட்பினை பெற்றே தீருவது என்று முடிவோடு இருக்கும் அவரது உறுதிக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவியுங்கள். நீங்கள் கூறிய எதையுமே தராமல், எதையுமே பிரதிபலனாக கேட்காமல் என்னை நாடி அடைக்கலமாக வந்த ஒரு நண்பர் எம் தேசத்திற்காக தன் உயிரையும் துச்சமாக மதித்து வேற்று மண்ணில் களம் கண்டு தனது வீரத்தையும் நிலைநாட்டி சாளுக்கியம் என்ற வெற்றி கனியினை எமது தளபதி பரஞ்சோதியோடு சேர்த்து போராடி எமது காலடியில் சமர்ப்பித்திருக்கிறார். பதிலாக அவருக்கு இலங்கையின் அரசாட்சியை பரிசாக தருவதாக நானும் வாக்களித்து விட்டேனே. இந்த நரசிம்மன் என்கிற தனி மனிதனோடு மட்டுமே நட்பு கொண்ட அந்த நண்பர் இதோ இந்த மானவர்மர். இவரது நட்பிற்கு முன்பு எனக்கு இலங்கையே சிறிது எனும் போது உங்கள் மன்னரின் வாக்குறுதிகள் எத்தகையது என்பதனை நான் கூறவும் வேண்டுமா என்ன? தூதுவனே, உனது நேர்மையும் திறனும் என்னை கவர்ந்தன. அதனால் எனது விருந்தினனாக 2 நாள் காஞ்சியில் தங்கியிருந்து எமது உபசரிப்புகளை ஏற்று செல். உமக்கான பரிசுகளும் உம்மோடு வரும். அதே சமயம் உமது மன்னனிடம் தெளிவாக கூறிவிடு, அவர் கொடுத்த ஓலை திருப்பி அனுப்பப்படுகிறது என்று. எனக்கு நிகரான வலிமை படைத்தவர் மன்னர் என்றாயல்லவா? காத்திருக்க சொல் பல்லவரின் படைக்காக. இந்த நரசிம்ம பல்லவனின் படைக்கு தலைமை தாங்கி விரைவில் வருவார் எமது நண்பர் மானவர்மர் இலங்கையை நோக்கி. சக்தி இருப்பின் காத்து கொள்ள சொல் உமது மன்னனை. புதியதோர் வசதியும் வலிமையும் படைத்த நட்பிற்காக எனக்கு வலிமையாய் நின்ற எனது பழைய நட்பான மானவர்மரை எதன் பொருட்டும் எதற்காகவும் எம்மால் விட்டுத்தர இயலாது என்பதனையும் கூறிவிடு. தனியொருவன் என்றார் அல்லவா எம் நண்பர் மானவர்மரை உமது மன்னர். இந்த தனி ஒருவனின் பின்னால் நரசிம்மன் என்றொரு நண்பன் இருக்கிறான். இந்த நரசிம்மனின் பின்னால் பல்லவ தேசமே கைகட்டி காத்து நிற்கிறது என்பதையும் சொல்லிவிடு. விரைவில் மன்னனை களத்தில் சந்திக்கும் பல்லவர் படை. ஒருவேளை களம் காண உமது மன்னரை அவசரப்பட்டாலும் சரி, அதற்கும் தயாராகவே இருக்கிறது பல்லவ தேசம் என்பதையும் உறுதியாக கூறிவிடு என்ற நரசிம்மரின் கர்ஜனை தூதுவனை மட்டுமல்ல, அவையோரையே சற்று நடுநடுங்க வைத்தது என்பதை அனைவராலும் உணர முடிந்தது. நெகிழ்ந்து போனான் மானவர்மன். அரசவை என்பதை மறந்து எழுந்தோடி சென்று நரசிம்மவர்மரை கட்டி அணைத்து கொண்டான். நன்றி நண்பா, உனக்காக என் உயிரையும் தத்தம் செய்கிறேன் என்று அவன் முணுமுணுத்தது நரசிம்மருக்கு மட்டுமே கேட்டது. வந்த தூதுவனிடம் அவன் கொணர்ந்த ஓலை திருப்பி அளிக்கப்பட்டது. வணங்கி வந்த வழி திரும்பினான் அவன். மாமன்னர் நரசிம்மவர்மர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்கள் அவையை அதிர வைத்தன. அவையை விட்டு வெளியே வந்த அந்த தூதுவனின் மனதிற்குள்ளும் அதே குரல் எதிரொலித்தது. மாமன்னர் நரசிம்மவர்மர் வாழ்க வாழ்க என்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 7. தனது வீட்டிற்குள் நுழைந்த தளபதி பரஞ்சோதியை மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்றாள் மனைவி நங்கை இனியாள். எப்போது முடிப்பாள் என காத்திருந்தது போல அப்பா என்று குதூகலமாக சத்தமிட்டபடி ஓடி வந்து தந்தையின் மீது தாவினான் பரஞ்சோதியின் பாலகன், பெயர் சீராளன். தாவி ஏறிய பிள்ளையை தனது ஒற்றை கையால் தூக்கி ஒரு சுற்று சுற்றி நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டான் பரஞ்சோதி. இதுவல்லவோ இன்பம், இவன் அல்லவோ தான் வாழ்வதற்கான அர்த்தம் என்பது உள்ளூர புரிந்தது பரஞ்சோதிக்கு. தந்தைக்கும் மகனுக்குமான பாசம் என்பது பாறைக்குள் மறைந்திருக்கும் ஈரம் போன்றது. வெளியிலிருந்து பார்ப்போருக்கு எதுவும் புரியாது. உள்ளிருந்து ஒரு துளிரோ தேரையோ தவறி வெளியில் தலை நீட்டும் போதுதான் உள்ளே ஒரு ஈரம் உறைந்திருப்பதையே உணர முடியும். எப்போது எப்படி வெளிப்படும் என்பதனை எவராலும் கணிக்கவே இயலாது.
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மகனின் உடல் தடவி அது தரும் உணர்வை உள்வாங்கினான் பரஞ்சோதி. அந்த குறுகுறு கண்கள், மெல்லிய உடல், தன்னை போலவே வளரப்போகும் இன்னொரு பிம்பம் என்பதே நெகிழ வைத்தது நெஞ்சத்தை. இந்த முறையும் வெற்றிதானே அப்பா என்று கேட்டான் மகன். தோல்வி என்பது நமது மன்னருக்கு பழக்கமில்லாத ஒன்று மகனே என்றான் பரஞ்சோதி. கட்டியவளும் உங்கள் செல்ல பிள்ளையை பெற்றவளும் இங்கு கண்ணெதிரில் நிற்கிறாள் என்பது நினைவிருக்கட்டும் என்றாள் நங்கை இனியாள். நினைவு மொத்தமும் நீயே என்று ஆன பிறகு தனியாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டுமா? சிரித்தபடியே கேட்டான் பரஞ்சோதி. ஊருக்கு வரும்போதுதான் உற்றவள் ஒருவள் இருப்பதே நினைவுக்கு வரும் உங்களுக்கு. ஊர் எல்லையை தாண்டிவிட்டால் மன்னரை தவிர மனதில் வேறு எவரையும் இருத்துவதே இல்லை நீங்கள். ஏதோ பிள்ளை என்று ஒருவன் இருப்பதால் தான் ஊர் பக்கமே வருகிறீர்கள் என்று சீண்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்னை இந்த ஊர்க்காரர்கள் என்றாள் நங்கை இனியாள். ஊருக்கு என்ன இனியாள்? எதையாவது சொல்லி என்னிடம் உன்னை வம்பிழுக்க செய்வதே வேலை போலும். எதையாவது சொல்லி என் வாயை அடைப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். என்னை அடக்கிவிடலாம். ஆனால் இந்த பல்லவ தளபதியை பெற்றெடுத்த புண்ணியவதி கோவிலுக்கு சென்றுள்ளார் மகனுக்காக பிரார்த்திக்க. அவர் வரட்டும். அவரது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிகிறதா உங்களால் என பார்ப்போம் என்றாள் இனியாள். என்ன கேட்க வேண்டும் என்பதனை நீ இந்நேரம் அவரிடம் ஒப்பித்திருப்பாய் என்பது எனக்கு தெரியும். எவர் கேட்பினும் என் செய்வது? நாட்டின் பணி எனும் போது நம்மை பற்றி யோசிக்க முடியவில்லை என்பதுதானே உண்மை. ஆனால் ஏனோ இப்போர் முடித்த பிறகு மனம் அமைதியாகிவிட்டது இனியால். எதிலும் பற்று கொள்ள இயலவில்லை. இப்போதைக்கு குடும்பம் என்ற ஒரு உறவு மட்டுமே ஒட்டி கொண்டுள்ளது போல தோன்றுகிறது. வழக்கமாக உன்னை கண்டவுடன் தோன்றும் காமம் கூட இப்போது தள்ளி போய் நிற்கிறது. கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிடும் போதும் காமம் துளி கூட இல்லாதது எனக்கே ஒரு ஆச்சரியமே என்றான் பரஞ்சோதி. என்னவாயிற்று உங்களுக்கு? ஏதேதோ சொல்கிறீர்களே, உடல்நிலை சரியாகத்தானே உள்ளது? கணவனின் புஜங்களை தடவி பார்த்தபடி பதறினாள் இனியாள். உடலுக்கு ஏதும் இல்லை இனியாள், பதறாதே. மனம்தான் போதும் என்று சொல்கிறது. உடல் வலிமை காட்டி இனி எதையும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை என்கிறது. இம்முறை உடன் காஞ்சி திரும்புவதாக எண்ணமே இல்லை. நிறைய யோசிக்க வேண்டியுள்ளது. அதே சமயம் இப்போதைய பணி வாதாபியில் இருந்து கொண்டு வந்த கணபதியாருக்கு கோவில் கட்டுவதுதான். அது முடியும் வரை உன்னோடுதான் இருப்பேன் இனியாள். நிறைய நேரம் இருக்கிறது உனக்கு என்னோடு சண்டையிட என பரஞ்சோதி கூறிக்கொண்டிருக்கும் போதே, அப்பா பாட்டி வந்தாயிற்று என்ற பாலகன் சீராளனின் குரல் வாயில் நோக்கி திரும்ப வைத்தது பரஞ்சோதியை. வாசல் தாண்டி உள் நுழைந்து கொண்டிருந்த தனது தாயின் கால் பணிந்தான் பரஞ்சோதி. எழுந்திரப்பா, தென்னாருடைய சிவன் உன்னை எந்நாளும் காத்து நிற்கட்டும் என கூறியபடியே கையில் இருந்த திருநீரை அவனது நெற்றியில் பூசிவிட்டார் அவர். அம்மா, கோவிலிலா இருந்தீர்கள்? நானும் அங்கிருந்து தானே வருகிறேன், உங்களை பார்க்கவில்லையே என்றான் பரஞ்சோதி பாசத்தோடு. நான் பார்த்தேனடா உன்னை. ஊராரெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கும் என் மகனின் பெருமையை காது குளிர கேட்டேன். உன்னை பெற்றதன் பயனை அனுபவித்தேன் சுகமாக. எத்தனை தாய்க்கு வாய்க்கும் இந்த கொடுப்பினை? அதற்காக நன்றி கூற வேண்டும் பரஞ்சோதி உனக்கு என்றார் தாயார். நன்றியா? எனக்கா? அதுவும் நீங்களா? நான் பெற்ற அத்தனையும் நீங்கள் கொடுத்ததுதானே தாயே என்றான் பரஞ்சோதி நெகிழ்வாக. அது சரி, ஏன் இப்படி இளைத்திருக்கிறாய்? உன் நண்பன் சரிவர உணவிடுவதில்லையா உனக்கு? உலகின் எல்லா தாய்மார்களின் பார்வையும் ஒன்றுதான் தாயே இந்த விஷயத்தில் என கூறி சிரித்தான் பரஞ்சோதி. கூடவே நங்கை இனியாலும் சேர்ந்து கொண்டாள். சரி சரி, போய் முதலில் உணவருந்து பிறகு பேசலாம் என கூறிய பரஞ்சோதியின் தாய் தனது அறைக்குள் நுழைந்தார். நீங்களும் வாருங்கள் அம்மா, குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து உணவெடுத்து பல நாட்களாகிவிட்டன என்றான் பரஞ்சோதி. நாட்கள் அல்ல, பல மாதங்கள் என்று சொல்லுங்கள் என்றாள் நங்கை இனியாள். நேரம் பார்த்து காலை வாரி விடுவதில் உனக்கு நிகர் எவரும் இல்லையே என மனைவியை நோக்கி கைகூப்பி கூறிய பரஞ்சோதியினை கண்டு சிரித்தனர் அனைவரும். உணவு முடித்து சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவினான் பரஞ்சோதி. சிந்தனை முழுதும் கோவில் கட்டும் வேலை ஆரம்பிப்பதை பற்றியே இருந்தது. மாலை நெருங்கிய உறவினர்கள் வர அவர்களோடு அளவலாவினான். வாதாபி வென்ற போர் நிகழ்வை விவரித்தான். பிள்ளையும் மனைவியும் பெருமை பொங்க பார்த்து கொண்டிருந்தனர் அவனை. ஊரின் சில இளைஞர்கள் வந்து வணங்கி தாங்களும் பல்லவ படையில் இணையவிருக்கும் விருப்பத்தை தெரிவிக்க தனது கையாலேயே ஒரு ஓலை எழுதி காஞ்சியில் சென்று தனது உபதளபதிகளை சந்திக்கும்படி வழிகாட்டினான்.
மெல்ல இரவு கவிழ ஆரம்பித்தது. உணவாக பழங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு முற்றத்தில் அமர்ந்திருக்கும் தாயின் மடியில் தலை வைத்து படுத்தான் பரஞ்சோதி. அடே, வந்த முதல் நாளே மனைவி பிள்ளையோடு இருக்காமல் இந்த வயதான கிழவியிடம் பேச என்னடா இருக்கிறது உனக்கு? போ, போய் உள்ளே படு என்று சூசகமாக கூறினார் தாயார். இருக்கட்டும் அம்மா, பிள்ளை இப்போதுதான் உறங்கப் போகிறான். அதுவரை இந்த பிள்ளை உம்மோடு இருக்க அனுமதி ஏன் என கெஞ்சினான் பரஞ்சோதி. இன்னும் குழந்தை அல்லடா நீ. பார்போற்றும் பல்லவ தளபதி, மாமன்னர் நரசிம்மவர்மரின் நண்பன், நல்லதோர் மனைவிக்கு கணவன், ஒரு பிள்ளைக்கு தகப்பன், ஊர் போற்றும் பெருமைக்கு உரியவன் என தாயார் முடிக்கும் முன்பு, அத்தனையும் ஆனவன் உன் பிள்ளைதானம்மா, அதற்கு பிறகுதானே எல்லாம் என்றான் பரஞ்சோதி. நல்லது, உன்னிடமும் நான் பேச வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது என்றார் தாயார் அவனது தலையை கோதியபடி. சொல்லம்மா, என்ன வேண்டும் உனக்கு? ஏதாவது கேளம்மா. எத்தனை உயர் பதவிகள் வகித்து என்ன, எத்தனை போர்கள் வென்று என்ன, உனக்கென எதுவுமே செய்யவில்லை நான் என்ற மனக்குறை எப்போதுமே எனக்குள் உண்டு தாயே. ஏதாவது கேளேன் கிஞ்சினான் பரஞ்சோதி. தேவை என்று எதுவும் இல்லை என்பதை விட ஏதும் தேவையில்லை என்ற எண்ணமே நிறைத்து விட்டதடா மனதை. இத்தனை வயதில் என் மகன் என் மடி மீது தலை வைத்து உறங்கும் கொடுப்பினை என்ன வேண்டும் எது வேண்டும் என பார்த்து பார்த்து சேவை செய்யும் மருமகள், பாசத்தை கொட்டி கொட்டி பாட்டி பாட்டி என மழலை குரலில் கொஞ்சும் என் பேரன், ஊருக்குள் நல்லதோர் மதிப்பான பார்வை, அதற்கு காரணமான நிறைவான வாழ்க்கை, அத்தனையும் குறைவின்றி எனக்கு அருளிய எமது ஈசன். இது தவிர நான் வேறென்ன பெரிதாய் எதிர்பார்த்து ஏங்கிவிடப் போகிறேன்? அதற்குள் மகனை தூங்க வைத்துவிட்டு இனியாளும் தன் அறை விட்டு வெளியே வந்தாள். கணவனின் காலுக்கு அருகில் அமர்ந்து மென்மையாய் அவனது கால் பிடிக்க துவங்கினாள். வந்துவிட்டாயாம்மா நீயும்? நல்லது, உங்கள் இருவரையும் வைத்து கொண்டுதான் ஒரு விஷயம் பேச நினைத்தேன் என்றார் தாயார். என்னம்மா விஷயம்? எதுவாயினும் தயங்காமல் கூறம்மா என்றான் பரஞ்சோதி. தயக்கம் ஏதும் இல்லை பரஞ்சோதி. சரி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என தாயார் தொடங்கி கூறி முடித்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போய் சட்டென எழுந்தான் பரஞ்சோதி. நங்கை இனியாளோ மிரண்டு போய் அமர்ந்திருந்தால் அதனை கேட்டு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.